ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு பிஜிஎஸ் அட்ராசிட்டி விலாக்ஸ். விநாயகர் சதுர்த்தி ஃபுல் டேவும் என்னென்ன பண்ணோம் அப்படின்றது தான் ஒரு ஸ்லைடாக நம்ம எடுத்திருக்கோம். விநாயகர் வர்றதுக்கு முன்னாடி பூஜை ரூம்லாம் அலங்காரம் பண்ணி வச்சிட்டேன். வாசலில் கோலம்லாம் போட்டு ரெடி ஆகிட்டேன். அர்ச்சனைக்கு அரிசியை மஞ்சள் கலந்து ரெடி பண்ணிவிட்டேன். அப்புறம் விநாயகர் சிலை இந்த மஞ்சளில் பிடிச்சி வைப்போம்ல, அதுவும் ரெடி பண்ணிட்டேன். ஆலத்தி கரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. சுண்டல் வேக வச்சு எடுத்து விட்டாச்சு. கொழுக்கட்டையும் வேக வச்சு. ஏன்னா ஹஸ்பண்டுக்கு ஆஃபீஸ் இருந்ததுனால நம்ம இதை மட்டும் வச்சு ஃபஸ்ட்டு பூஜை பண்ணிடலான்னு விநாயகரில் ஆலத்தி எடுத்துகிட்டு கண்ணை மூடினதோட பூஜை ரூமில் வச்சாச்சுங்க. படையல் ரெடி பண்ணிட்டோம். ஃப்ரூட்ஸ் வாங்கினது, கொழுக்கட்டை, அவல், பொரி, கடல, அதுக்கப்புறமா சுண்டல், தேங்காய், வாழைப்பழம், அதுக்கப்புறமா எல்லாம் போட்டு ரெடி பண்ணி தீபமெல்லாம் பொருத்திட்டு பத்தி சூடம் இதெல்லாம் காட்டிட்டு கம்ப்யூட்டர் சாம்பிராணியெல்லாம் பொருத்தி வச்சுட்டு அப்புறமா நிறசம்பு தண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த தண்ணி விளாவிட்டு தேங்காய் உடைச்சி அபிஷேகம் பண்ணிவிட்டு அர்ச்சனை எல்லாம் போட்டுட்டு நம்ம எல்லோரும் விழுந்து கும்பிட்டுட்டோம். என் பையன் எல்லாருமே ஆலாத்தி காட்டிட்டு எல்லாம் முடிஞ்சுது. அதுக்கப்புறமா தீர்த்தம் உடைச்சிருந்தோம் இல்லைங்களா, அந்த தீர்த்தத்தை ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சிக்கிட்டோம். அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் என் பொண்ணு குளிக்கலை. ஸோ இன்பிட்வீனில் நான் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன்னா, அந்த இதெல்லாம் நம்ம படையெல்லாம் ரெடி பண்ணிட்டு என் பையன் அப்போ தான் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துச்சு. அவனை குளித்து ரெடி பண்ண போயிட்டேன். ஓகேங்களா, இந்த இதெல்லாம் நடந்துச்சு. அப்புறமா பிரசாதம் சாப்பிடலாம், சாமி கும்பிட்டு தான் சாப்பிடணும்னு சொன்னோடனே என் பசங்களாம் சாமி கும்பிட்டு தான் சாப்பிட ஆரம்பித்தாங்க. வாழை இலையில் சுண்டல், கொழுக்கட்டை இது வச்சு நம்ம சாப்பிட்டோங்க. அப்புறம் என் ஹஸ்பண்ட் ஷர்ட்டை மாற்றிட்டு ஆஃபீஸ் கிளம்ப ரெடியாக இருந்தார். இருந்தாலும் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன்னு சொல்லி அவரை நிற்க வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்தேன். என் பையனை அதுக்கப்புறம் பூஜை பண்ணதுக்கப்புறமா ஒரு ஃபோட்டோ. பாப்பா குளிக்காமல் இருந்தா இல்லைங்களா, ஸோ இந்த ஃபோட்டோலாம் எடுத்து மட்டும் அவங்களையும் குளித்து ரெடி பண்ணிடலாம் அப்படின்னா, ரொம்ப மேக்கப்லாம் எதுவும் இல்லை. ஸோ குளிச்சுட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணி விட்டு பொட்டெலாம் வச்சுட்டு இருந்து அவங்களையும் ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டேன். ஆஃப்டர்நூன் சமையலாம் முடிச்சுட்டு வெளியில் பார்க்குறேன். மேடம் திருப்பி தண்ணியெலாம் ஊற்றிட்டேன்னு இன்னொரு ட்ரெஸ் எனக்கு ஃப்ராக் தான் வேணும்னு ஒரே இடம் திருப்பி இந்த ஃப்ராக் போட்டுக்கிட்டாங்க. என் பையன் என்ன பண்ணுறான்னு பார்க்கும்போது டாய்ஸ் எல்லாம் அடிக்கிட்டு விளையாடிட்டு இருந்தான். அவனும் வேஷ்டி கழட்டிட்டு ட்ரௌசர் மாற்றிக்கிட்டாரு. அவர் ஒரு காஸ்டியூம் சேஞ்சு. எங்கெல்லாம் ஃபோட்டோ பண்ணுறியே, வாமா ஒன்றா ஃபோட்டோ பண்ணுறேன்னு அவன் என்னையும் நிற்க வச்சுட்டு ஒரு ஃபோட்டோ பண்ணான். ஸோ நம்ம சும்மா அப்படி இப்படின்னு காட்டிட்டு நம்ம தலை எதுவும் சிவலங்க கிளிப்பு போட்டு தான் நம்ம சாமியெலாம் கும்பிட்டுட்டு ஃபோட்டோ இது பண்ணியிருந்தோம். அப்புறமா மதிய பூஜை பண்ணோம் வாங்கப்பான்னு சொல்லிட்டு என் பையன் டக்கு டக்குன்னு வேஷ்டியை கட்டிட்டு வந்துட்டான். மதிய பூஜையே பாப்பாவும் தம்பியும் சேர்ந்து பண்ணிவிட்டு உக்கியெல்லாம் போட்டு முடித்தாங்க. வாங்க லஞ்சை சாப்பிட்லான்ட்டு இலையை போட்டான். உப்பு, கோஸ் பொரியல், உப்பிட்டற வரை உள்ளளவும் நினைன்னு சொல்லுவாங்களே, அதுதான் உப்பு. அப்புறமா வாழைக்காய் பொரியல், வடை, உருளைக்கிழங்கு ஃப்ரை, ஒயிட் ரைஸுங்க. ஒயிட் ரைஸில் பார்த்திங்கன்னா சாம்பார் கூட நெய். ஸோ மறுசாதத்துக்கு ரசமும் நம்ம வச்சுருந்தோம். ஸோ அந்த படையில் போட்டு சாப்பிட்டாச்சுங்க. அப்புறமா ஈவினிங் ஆச்சு. மேடம் திருப்பியும் ஒரு ஃப்ராகு. அன்றைக்கி ஃபுல்லாக இந்த பிள்ளையோட அலப்பறை தாங்கவே முடியல. வெறும் ஃப்ராகாக தான் போடுவேன்ட்டு இருந்தான். என் பையன் திருப்பி போய் ஒரு டீஷர்ட் எடுத்துகிட்டு மாற்றிட்டு இருந்தான். அவன் செஞ்ச சேட்டையெல்லாம் இது பண்ணிட்டு அப்புறம் ஹஸ்பண்ட் வந்துட்டாங்க. இங்கே நம்ம ஈவினிங்கே போய் விநாயகரை கலைச்சிருவோம். அதுக்கு கவர்மெண்ட்லேருந்து லாரியில் டேங்கர் தண்ணி மாதிரி வச்சுருப்பாங்க. அங்கே லைனில் போய் நின்று கரைக்கணும். ஸோ அதுக்காக ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. கணேசாவில் இந்த கொழுக்கட்டை இதெல்லாம் உள்ள தட்டில் எடுத்து வச்சுட்டு சுண்டல் இதெல்லாம் படையல் போட்டதில் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு மஞ்சளில் ரெடி பண்ண கணேஷா அந்த அர்ச்சதை எல்லாத்தையும் உள்ளே எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறமா ஆலத்தி கரைச்சி ஊற்றிட்டு தான் நம்ம எடுத்துகிட்டு போனோம். ஸோ அதையும் ஹஸ்பண்டே பண்ணாங்க. கொஞ்சம் இதாக இருந்துச்சு நமக்கு. ஸோ அதனால் மாமாவே பண்ணின மாதிரி ஆயிடுச்சு. ஆலத்திக்கு அவரே எப்படின்னு கேட்டுட்டு அந்த இதெல்லாம் கரைச்சிட்டு போய் கீழே ஊற்றிட்டு வந்துட்டு என் பையன் தூக்கணும்னு ஆசைப்பட்டான். அதனால் தூக்கி அவனை அவன்கிட்ட கொடுத்தாரு. ஸோ அதெல்லாம் கொடுத்து ரெடி ஆகிட்டு பாப்பா அதை பார்த்துட்டே இருந்தாங்க. நல்லா பிடிச்சிக்கப்பா, இப்படி தான்ப்பா பிடிக்கணும், வெயிட்டாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டான். அப்புறமா அவர்கிட்ட கொடுத்துட்டான். வாழை மரம் மாவளையெல்லாம் எடுத்துருப்பா, அதையும் நம்ம அங்கேயே போட்டுருவோம் அப்படின்னு அதையும் எடுத்துட்டாங்க. ஸோ எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்கங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படியெல்லாம் கணேஷாவை செலிப்ரேட் பண்ணிங்கன்னு எனக்கு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.